ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், 1084வது பக்கம். அனைத்து தேவ பிள்ளைகளும் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் என்னும் தேவனுடைய மனிதர், தீர்க்கதரிசி, தேவனுடைய இறைவாக்கை தேவ மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற தேவதாசன். அவர் தன்னை இங்கே தன்னை தீர்க்கதரிசியாக அல்ல, தன்னை ஒரு காவலாளனாக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என் காவலிலே தரித்து. நான் இப்போ ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்கிறேன்னு சொல்றார். நான் இப்போ ஒரு போலீஸ்காரருடைய ஜாப்ல நான் இருக்கிறேன்னு சொல்றார். என் சமூகத்தில், என் சமுதாயத்தில், என் தேசத்தில், என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வாட்ச் டவர்ல இருந்து, காவற் கோபுரத்திலிருந்து நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அவர் எனக்கு அரணிலே நிலை கொண்டிருந்து. ஆபகுக் எங்க இருக்கிறார்? அரணிலே, வாட்ச் டவர்ல நிற்கிறார். இப்போ நம்ம சென்ட்ரல் ஜெயில் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல புழல்ல இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உயர்ந்த சுவர் இருக்கிறது, மேலே டவர் இருக்கிறது. பார்த்துருப்போம் இல்லையா? அங்க எப்பவும் ஒரு போலீஸ்காரர் இருந்துகிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். நமக்கு அவரை மட்டும்தான் தெரியும், ஆனா அவருக்கு நம்மளை மட்டும் தெரியாது. நம்மளையும் தெரியும், நம்ம ரோட்டை தெரியும், நம்ம ஊரையும் தெரியும். அது மட்டும் இல்ல, முக்கியமா ஜெயிலையும் அவருக்கு தெரியும். அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒட்டு மொத்த சிறையையும் சிறைச்சாலையையும் அவர் கணிக்கிறவராய், கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இன்னைக்குள்ள செய்தி என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். நீங்கள் காத்திருப்பதனுடைய, எதிர்பார்த்திருப்பதனுடைய ஆசீர்வாதத்தை அளவற்ற ரகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கான சில தரமான படிகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். அப்ப இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காவலாளனை போல் நாம் இருக்க வேணும். நம் வாழ்வை கண்காணிக்கிறவர்களாக, நம்மை கவனிக்கிறவர்களாக, நம்முடைய குடும்பத்தை கவனிக்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக, நம்மை சார்ந்தவர்களை கவனிக்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக, நம்முடைய சமூகம், சமுதாயத்தை கவனிக்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக, நம்முடைய சபையை கவனிக்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக, ஒரு வாட்ச் டவர்ல இருந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு போலீஸ்காரர், காவல்துறை அதிகாரி கண்காணிப்பது போல் ஒரு பொறுப்பை நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேணும். கல்யாணம் பண்ணிட்டோம், என் மனைவி எக்கேடா போன, எனக்கு என்ன வந்தது? காலையான காஃபி வந்துருதா, மத்தியானமான சோறு வந்துருதா, துணியெல்லாம் துவச்சி போடுறாளா? அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டோம், என் கணவன் எப்படி போனா என்ன, மனைவி எப்படி போனா என்ன, பெத்தெடுத்தோம், பிள்ளைங்க எப்படி போனா என்ன, அப்பா அம்மா வளர்த்து விட்டாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நமக்கு என்ன, என் சமூகம் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என் சமுதாயம் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என் வீடு எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என் சர்ச் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்ற ஒரு பொறுப்பற்ற நிலையில் அல்ல,
ஒரு தேவ பிள்ளைகள் ஒரு பிரதான பெரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமேயானால் ஒரு பொறுப்பான ஒரு மனநிலை அவர்களுக்கு உண்டாக வேணும். நான், என் வீடு, என் குடும்பம், என் சமூகம், என் சபை, என் சமுதாயம், என்னை சார்ந்த மக்கள், என்னை சார்ந்த சக மனிதர்கள் மேல் கண்காணிக்க கூடியவனாய். இந்த தீர்க்கதரிசி கண்காணிப்பதின் நோக்கம் என்ன? எல்லாரையும் சுட்டு தள்ளுறதுக்காக அல்ல. அவன் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தீர்க்கதரிசி, மக்களை விசாரிக்கக்கூடிய தீர்க்கதரிசி. அப்ப கண்காணிப்பது என்பது என்ன? அவங்களையே மறைக்க பார்த்து என்ன பண்ற ஏது பண்றன்னு சொல்லி குற்றம் சாட்டி அவருடைய குறைகளை பட்டியலிட்டு குற்றம் சாட்டும்படியாகவே அவங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த கண்காணிப்பை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. என் தேச மக்கள் பாதுகாப்பா இருக்கிறார்களா? ஏனென்றால் இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியின் பின்புலம் என்ன? கல்தேயர் என்னும் அந்நியர்கள், பாபிலோனியர்கள் என்னும் அந்நியர்கள் எருசலேமை சுற்றி முற்றுகையிட்டு தேசத்தை பாழாக்கி மக்களை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ள நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீர்க்கதரிசி தேவனுடைய இருதயம் கொண்டவனாய், தேவ மனம் கொண்டவனாய், என் மக்கள் கவனிக்கப்படுகிறார்களா, கண்காணிக்கப்படுகிறார்களா, அல்லது சத்துருக்களால் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை கவனித்து விசாரித்து அவருடைய நன்மையை விரும்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஏதோ நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் வீடு உண்டு என்று ஒரு சுயநல மனநிலையில் வாழ்ந்து விடாமல், எனக்கு ஒரு குடும்பம் உண்டு, அப்பா அம்மா உண்டு, என்னுடைய சர்க்கிள் அது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள், என் சொசைட்டி உண்டு, நான் ஒரு ஊரில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு திருச்சபை உண்டு, நான் சந்திக்கிறவர்களை நான் விசாரிக்க வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசாரிக்கவே மாட்டீங்களே. விசாரிக்கனா பக்கத்துல உக்காந்துக்கிட்டு தூங்குனீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படி கொரட்டை விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கிறது இல்ல. பார்க்கிறவங்களுக்கு ஒரு சோத்திரம் பண்றது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்னதான் அப்படி ஏன் மேல உங்களுக்கு கோபம்? நானும் பார்க்கிறேன். ஆராதனை நேரத்திலையும் தரையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிச்ச உடனே பைபிள் எடுத்துட்டு ஆத்திரம் சோத்திரம் அல்லேலூயான்னு போயிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் வாழ்ந்து விட முடியாது. ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்ட குட்டி இயேசு. அல்லேலூயா. இந்த உலகம் பாழான ஒரு இருளில் கிடக்கிறது. இந்த பாழான இருளான உலகத்திற்கு நீங்களும் நானும் வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நம் மூலம் வெளிச்சம் வராமல் எவர் மூலம் வர முடியும்? நம் மூலம் இந்த உலகத்திற்கு இயேசுவானவர் மீட்பை காட்டாமல் எவர் மூலம் காண்பிக்க போகிறார்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் படைச்ச தேவன் நேரடியாக வந்து இந்த பூவில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று. கிடையவே கிடையாது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசு சொல்லுகிறார், இயேசுவாகி என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். வெறப்பு மூஞ்சியோடு, கடுப்பு சிந்தையோடு, கடுகடுத்த முகத்தோடு இருந்து கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் விசாரிக்கிறவர்கள் அல்ல. கனிவான முகத்தோடு, கருணையின் இருதயத்தோடு, பேரன்பான சிந்தனையோடு. முரட்டு மனிதர்கள் சமூக வாழ்வில் இருக்கத்தான் செய்வார்கள். சமூகத்தை ஒதுங்கி நீங்கள் வீட்டுக்குள் வாருங்கள். ஏன் வீட்டுக்குள்ளேயே உங்களை பாதிக்கக்கூடியவர்கள் எழும்புவார்கள். நீங்கள் தப்பவே முடியாது. எங்கு சென்றாலும் சில உங்களுக்கு பிடிக்காத சுபாவம் கொண்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அல்லேலூயா. எத்தனை கம்பெனி நீங்க மாற போறீங்க, எத்தனை பள்ளிக்கூடத்தை நீங்க மாற போறீங்க, எத்தனை வீட்டை மாற போறீங்க, எங்கு சென்றாலும் இந்த நிலைகள் தான். தேவ பிள்ளைகள் தீமையிலும் நன்மையை பார்க்க வேண்டும். சகலரையும் நான் நேசிப்பேன், நான் விசாரிப்பேன், கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வேன், அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், இயேசு அவர்கள் நேசிக்கிறார் என்று நான் அவர்களுக்கு அறிவிப்பேன், தேவனுடைய அன்பை காண்பிப்பேன், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பேச வேணும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கக்கூடிய சில நேரத்தில் பிள்ளைகள் நம்முடைய மனதை துக்கப்படுத்துவார்கள். துக்கப்படுத்தினாலும் பரவாயில்லை, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக பேசியே ஆக வேண்டும் குழந்தைகளோடு. கணவனுக்கு மனைவி மேல், மனைவிக்கு கணவன் மேல் மனத்தாங்கள் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம். நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போன முறுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா முறுக்காக வேண்டியதான் வாழ்க்கையில. எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி எத்தனை காழ்ப்புணர்வு, கசப்பான உணர்வுகள் வந்தாலும் மனதிலை தக்க வைத்துக் கொள்ளாமல் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக கோபத்தை தனித்து கொண்டு, இது என் குடும்பம், நான் தான் இறங்கி வேலை பார்க்கணும், என் வீடு நான் தான் தொடப்பக்கட்டை எடுத்து பெருக்கணும். சத்தமே வரல, ஏன்னா யாரும் பெருக்கிறது இல்லை.
அல்லேலூயா. என் வீடு நான் தான் சரிப்படுத்த வேண்டும், என் வீடு நான் தான் சுத்திகரிக்க வேண்டும், என் உறவு நான் தான் கட்டி காக்க வேண்டும், என் சமூகம் நான் தான் என்னால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும், என் சபை நான் தான் உதவிகள் செய்ய வேண்டும், என் சபை நான் தான் விசாரிக்க வேண்டும். என்னடா இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்களே, ஏசி எல்லாம் போட்டு நம்மளை ஜம்முன்னு கும்முன்னு வச்சுன்னு இருக்கிறாங்களே, எல்லாம் பெரிய லெவல் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா சும்மா இதம் வராது, நிச்சயமா செலவு பண்ணியிருப்பாங்களே, என்ன ஆயிருக்கும் ஒரு விசாரிப்பு. என்னால் நம்மளால் இயன்றது ஏதாவது ஒன்று செய்வோம். என் சபை, என் சமூகம், என் சமுதாயம், என் குடும்பம் என்று சொல்லி என்றைக்கு உங்களுடைய மனது பெரிதாகுகிறதோ அன்றைக்கு நீங்கள் பெரிய காரியங்களை பெறுவதற்கு உங்கள் பாத்திரம் தயாராகிறது. நான் மாத்திரம் என்ற சுயநலமான மனநிலையை கடந்து நாம் என்ற பெரிய பொதுநல மனம் என்றைக்கு உங்களுக்கு உண்டாகிறதோ அன்றைக்கே ஆண்டவர் உங்கள் மேல் முத்திரையை போடுகிறார். நீங்கள் பெரிய காரியங்களை பெறுவதற்கு பாத்திரவான்கள். எதுக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணிக்கின்னு ஆமேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கின்னு கனப்படுத்திக்கின்னு மதிப்பு கொடுத்துட்டு அவன் போயிட்டு பின்னாடி போய் ஏதாச்சும் சொல்ல, அப்படி பண்ண இப்படி பண்ண, எதுக்கு? ஒன்னும் வேணாம், சோத்திரம் வேணாம், நிமிந்தே பார்க்கறது கிடையாது, அப்படியே போயிரு. இப்படி நீங்கள் ஆராதனை முடித்துவிட்டு மிகுந்த பயபக்தியோடு பரிசுத்த பிரசன்னத்தோடு வீட்டுக்கு செல்லுகிறீர்கள். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பாதரட்சையை அணிந்து வீதியில் நடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய சாணியில் உங்கள் காலை விட்டு விட்டீர்கள். எனக்கு நடந்திருக்கு அது மாதிரி. ஏன்னா நம்முடைய வீதி எங்கும் சாணியால் நிறைந்திருக்கிறது, ஆலயம் எங்கும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது, வீதி எங்கும் என் காலும் என் செருப்பும் சாணியிலே. எந்த மாடு போட்டது? நடு ரோட்ல. எந்த மாடு போட்டது? காலை எடுத்து பார்த்தா செருப்பெல்லாம் சாணி, காலெல்லாம் சாணி, ரெண்டுத்துல ஒண்ணு விட்டு பார்த்துருவோம். கொஞ்சம் சாணி எடுத்து அதை சோதனை குழாயில் போட்டு பரிசோதனை நிலையத்திற்கு அதை அனுப்பி சில ஆயிரங்களை செலவு பண்ணி எரும மாடு போட்டுச்சா பசு மாடு போட்டுச்சா, பக்கத்து வீட்டுக்கார மாடு போட்டுச்சா எதிர்த்து வீட்டுக்கார மாடு போட்டுச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டுபிடிச்சு அந்த மாடை திட்டுறதுனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. பணம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் 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 வேஸ்ட். அதை தீமையாய் பார்க்காமல் நன்மையாய் பாருங்கள். எப்படி நன்மையாய் பார்ப்பது? பல வாரங்களாக என் செருப்பு அழுக்கா இருக்கிறது. அந்த அழுக்கான செருப்பை அந்த சாணியின் மனம் தெரியாத அளவுக்கு தேய்த்து தேய்த்து கழுவி சுத்திகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை அந்த மாடு கொடுத்திருக்கிறதே, அந்த மாட்டுக்காக நன்றி. அப்படி என்று பார்ப்பீர்களே, ஆனால் பெரிய மனசு உங்களுக்குள்ள வரும். எல்லாம் நன்மைக்கு, முற்றாங்க நன்மைக்கு, திட்டுறாங்க நன்மைக்கு. நீ திட்டினாலும் நான் நேசிப்பேன், நீ முட்டினாலும் நேசிப்பேன். ஏன்னா நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. நான் பெரிய காரியங்களை பெற போகிறேன். நான் பெரிய லட்சியத்தை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு சூடு கிடையாது, சொரணை கிடையாது. ஏன்னா நானே ஒரு எரும மாடு மாதிரி. வாழ்ந்து பாருங்கள், எந்த அவமானம் உங்களை தாக்காது, எவருடைய பரிகாச சொற்கள் உங்களை நோகடிக்காது, எவர்கள் உங்களுக்கு முன்பதாக நடந்து கொள்ளக்கூடிய கடின செயல்கள் ஒரு இம்மி அளவு கூட உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா சூடு சொரணை இல்லாத எரும மாடு. ஆபகுக் தீர்க்கதரிசி, என்ன செய்கிறாய்? வீட்டில் முடங்கி படுக்கவில்லை. என் மக்கள், என் தேச மக்கள், ஒரு காவலாளியாக நான் நின்று கண்காணித்து கரிசனையாய் விசாரிக்கக்கூடியவன் தீர்க்கதரிசி. நான் சொல்லுகிறேன், அப்பவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எதை நோக்கி போகிறது? ஒரு பெரிய அபார உயரத்திற்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்றைக்கு உங்கள் மனம் சுருங்குகிறதோ குறுகுகிறதோ அன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எதிர்காலம் சிறிய வட்டம். என்றைக்கு ஒரு பெரிய மனம் உங்களுக்கு உண்டாகிறதோ அன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வருங்காலம் பெரிய வட்டம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் ஒரு குட்டி இயேசு. இயேசு இடத்துல இருந்தா எப்படி இருப்பார் அப்படி நீங்க பார்க்கணும். அல்லேலூயா.
என்னால் இயன்ற தானங்களை நான் செய்வேன், என்னால் இயன்ற மதிப்பை நான் அனைவருக்கும் நான் கொடுப்பேன் என்ற ஒரு சிந்தையோடு நீங்கள் நடைமுறை வாழ்வில் நடந்து பாருங்கள். தாமதித்தாலும் உங்கள் எதிர்பார்ப்பு நிச்சயமாய் கைகூடி வரும். அது தாமதிப்பது இல்லை.